नमो भगवते श्रीरमणाय। ॐ नमो भगवते श्रीरमणाय। ॐ नमो भगवते श्रीरमणाय। திருச்சிற்றம்பலம். கைலாயத்து ஒரு சித்தர் பொறியில் சேர்வார் காவிரி சூழ் சாத்தனூர் கருது மூலன் பயிலா நோயுடன் வீய துயர் நீடும் பசுக்களைக் கண்டு அவன் உடல் பாய்ந்து போத அயலாக பண்டை உடல் அருளால் மேவி ஆவடு தன் துறை ஆண்டுக்கு ஒரு பாவாக குயிலாரும் அரசடியில் இருந்து கூறி கோதிலா வடகையிலை குறுகினாரே. திருச்சிற்றம்பலம். பன்னிரு திருமுறையில 10ஆம் திருமுறையா வகுக்கப்பட்டிருக்கிற திருமந்திரம் ஒரு அற்புதமான ஒரு யோக கிரந்தம். அது பூரணமா ஈஸ்வரன் எல்லா அருள் வாக்கியங்களுமே ஈஸ்வரனுடைய வாக்கு தான். அது யாரும் அடியார்கள் அது சொல்றவா அது என்ன கம்போசரோட பர்சனாலிட்டி இல்லாம இருக்கிறது தான் அருள் வாக்கு. அதனால எல்லாமே ஈஸ்வரனோட வாக்கியம் தான், அதுல ஒன்றும் வேறுபாடு இல்லை. இந்த கிரந்தம் 12 திருமுறைகள்லயே கொஞ்சம் வித்தியாசப்பட்டது. இதை இப்போ தேவாரம் திருவாச்சகம் அப்படியெல்லாம் பார்த்தா இன்னும் 9ஆம் திருமுறை 11ஆம் திருமுறை எல்லாமே பார்த்தான்னாக்கா ஈசன் பால் அன்பு பூண்ட அடியார்கள், அவரோட கிருப்பையினால அவரை உணர்ந்த அடியார்கள்லாம் அவரை அனுபவிச்சு அந்த ஆனந்தத்துல பாடின பாடல்கள். திருத்தொண்டர் புராணம் அப்கோர்ஸ் 12ஆம் திருமுறை சேக்கிழார் பெருமான் இறை அருளால அடியார்களோட பெருமை பாடினது. இந்த கிரந்தம் மட்டும் 10ஆம் திருமுறையில இருக்கிற அந்த திருமந்திரம்ங்கிற கிரந்தம் மட்டும் பூர்ணமா கைலையில இருந்து சிவயோகத்துல சித்தி அடைஞ்ச ஒருத்தர் ஈசன் கிருபையினால ஈசன் அப்படி அவரை இன்ஸ்ட்ருமெண்டா யூஸ் பண்ணி அவர் தெற்கு திக்குக்கு அதுவும் எதிர்ச்சியா ஒரு மாடு மேய்க்கிற இடையனோட சரீரத்துல மாறி இருந்து வருஷத்துக்கு ஒரு பாடல், அது ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு வருஷத்தோட தபஸ் அதுக்கு பின்னால இருக்கு. இந்த வாக்குக்கு வெயிட்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, நம்ம எப்பயும் பார்ப்போம்ல. அதாவது மனஸ், வாக்கு, சரீரம், அந்த மனோவாக்காயம், அந்த 3 கரணங்களும் ஒரே ஸ்ட்ரெயிட் லைன்ல இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த எனர்ஜி இட் வில் பி ஒரு பைப் லைன் வழியா தண்ணி நம்ம விடுறோம் அப்படின்னு சொன்னா அந்த பைப்ல பெண்டே இல்லாம ஸ்ட்ரெயிட் வாட் கோஸ் இன் கம்ஸ் அவுட், இட் வில் பி வித் ஃபுல் ஃபோர்ஸ். அண்டு அங்க ஒன்றும் அழுக்கு நடுவுல எதுவுமே கேதர் ஆகாது. அந்த மாதிரி இந்த ஆந்தரிகம், வாக்கு, செயல்பாடுங்கிறத 3ம் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல இருந்தது அப்படின்னு சொன்னா அதுக்கு வெயிட் ஜாஸ்தி. அந்த வாக்கு சொல்றா இல்லையா, வாக்கால வருதோ அந்த செயல்பாடுக்கோ அது அழுத்தமா இருக்கும். அது இட்ஸ் சட்டில் திங், அதை உணரணும், அது உண்மை தன்மையில உணரணும். அதுக்கு வெயிட் ஜாஸ்திங்கிறது. இவர் அந்த வாக்கு ஒரு பாடல் வர்றதுக்கும் முன்னாடினா அது அப்கோர்ஸ் அவரோட சங்கல்பமே இல்லை. நம்ம அவர் சரித்திரம் அவரே சொல்லியிருக்கார். அந்த கிரந்தத்தோட ஆரம்பத்துல அவரே அவரோட சரித்திரத்தை சொல்லியிருக்கார். அதனால அதுல நம்ம பார்ப்போம். அவர் பூர்ணமா ஈசனோட சங்கல்பம் தான், அது அவரோட நடத்துற வழிதான். அவர் ஒரு வருஷ காலம் பூர்ணமா சிவயோகத்துல இருந்து அந்நிய பொருளே இல்லாத அந்த இருப்பு நிலையிலேயே அப்சார்ப்டா இருந்துட்டு அப்புறம் ஃபார் வாட் எவர் ரீசன் அந்த தியானம் கலையும் போது ஒரு பாட்டு அவருக்கு ஸ்புரிக்கும். அப்ப அந்த பாட்டை மட்டும் எழுதுவார். எழுதிட்டு திருப்பி சிவயோகத்துல தியானத்துல போயிடுறார். திருப்பி அதே மாதிரி ஒரு வருஷம் தபஸ். அதுக்கப்புறம் அந்த ஒரு பாடல், அப்ப அந்த வெயிட், ஒவ்வொரு பாடல் பின்னாலையும் அந்த வெயிட் எவ்வளவு இருக்கணும். அந்த மௌனம் அந்த சிவயோகத்துல இருக்கிறதோட அந்த அனுபவத்தோட இஃபெக்ட் ஒரு பாடல்லையும் அப்படி 3000 வருஷம் அவர் தபஸ்ல இருந்து வருஷத்துக்கு ஒரு பாடலா
அவர் மூலமா ஈசன் வெளிப்படுத்தின அற்புதமான கிரந்தம். வந்து சம்பந்த பெருமான் தான் வந்து ஆவடுதுறைக்கு ஈசனை தரிசனம் பண்ண போனப்போ வந்து அங்க ஒரு அரச மரம் இருக்கு, படர் அரசுன்னு. அதான் அந்த ஸ்தல விருட்சம் அங்க இருக்கிறது. அந்த விருட்சத்துக்கு கீழே இவர் எந்த காலத்துல வாழ்ந்தாருங்கிறதுலாம் அது ஏதோ ரிசர்ச் பண்ணி ஏதோலாம் ரொம்ப முன்னாடி இருந்தாரு, 3000 வருஷம் உசுரோட இருந்திருக்காரு அப்படியெல்லாம் சொல்லியிருக்கு. அந்த கிரந்தம் வந்து அவர் எழுதின சிஷ்யாலாம் யாரும் கிடையாது. யார் 3000 வருஷம் கூட இருந்து யாரும் எழுதுறது? அவரே எழுதினதுதான். அது ஈசன் தான். ஆப்வியஸா அது மனுஷாலோட சாமர்த்தியம் இல்லைங்கிறது. செப்பு ஏடு, இந்த காப்பர் பிளேட்ஸ்ல வந்து இந்த பாடல்கள்லாம் வந்து ரெக்கார்ட் ஆகி அந்த அரச மரத்துக்கு கீழே மண்ணுல புதஞ்சு கிடந்துதான். சம்பந்த பெருமான் இந்த ஸ்தலத்துக்கு தரிசனம் பண்ண போகிறதே வந்து ஏதோ தமிழ் வாசனை வருது அப்படின்னு சொல்லி தோண்ட சொன்னாராம். அப்ப அங்க எடுக்கும்போது இந்த செப்பு பிளேட்ல இந்த திருமந்திரம்ங்கிற கிரந்தம் கிடையாது. ஆனா கொஞ்சம் இன்ட்ரூஷன்ஸ்லாம் இருக்கு. அவரே வந்து மூலன் உரைத்த 3000ன்னு சொல்லியிருக்காரு, 3000 பாட்டு அப்படின்னு. ஆனா அதுல இப்ப நம்மளுக்கு இருக்கிறதுல 3000 சொச்சமெல்லாம் இருக்கு. அது ஏதோ நடுவுல கொஞ்சம் காலப்போக்குல கொஞ்சம் இந்த பர்சனல் இன்ட்ரூஷன்ஸ்லாம் இருக்கு. இருந்தாலும் அது அந்த கிரந்தம் வந்து ஆகம சாஸ்திரம் சொல்றது. நம்ம இப்ப அண்ணாவளியான் வந்து தேவி காலோத்திரம்ங்கிற ஆகம சாஸ்திரத்தை தமிழாக்கம் பண்ணியிருக்காரு இல்லையா, அதெல்லாம் இவர் இதுல கோட் பண்ணுவார். அந்த மாதிரி இது ஆகம சாஸ்திரம் அப்படின்னு. ஆகமம்ங்கிறது வந்து அது வழிகாட்டுற நூல். இப்ப இறை தத்துவம் அப்படிங்கிறது இருக்கு. அந்த பொருள்லாம் என்னன்னு அதை பத்தின, அது இப்படிப்பட்டது அப்படிப்பட்டது, உணர முடியாதது, என்னன்னோ இருக்கு இல்லையா. அந்த வேதாந்தம் எக்ஸ்பிரஸ் பண்ற நேத்தி அது என்னெல்லாமோ இருக்கு. அது தத்துவ ரூபமா அதோட தன்மை இப்படிப்பட்டது அப்படிப்பட்டதுன்னு சொல்லறது இருக்கு. சரி, அதோட தன்மையெல்லாம் ஒரு ஆள் வந்து படிக்கிறார். அது ஆப்வியஸ்லி அது வந்து இந்திரியங்கள் மனசு புத்திக்கு வந்து தெரிஞ்சுக்க கூடிய பொருள், அதுக்குள்ள அடங்குற பொருள் கிடையாது. வாஸ்தவமா அதை வந்து படிச்சு கிருப்பையோட வந்து இந்த கிரந்தங்கள் எல்லாம் படிச்சு உணர்ந்தாக்க வந்து நம்மள அதுக்கு சப்மிட் பண்ணணுங்கிற பாவம் வந்து பூர்ணமா ஹிருதயத்திலேருந்து வந்ததுன்னா அதான் பெரிய பயன் இதெல்லாம் படிச்சதுக்கு. இல்லாட்டா அதெல்லாம் படிச்சு நான் வந்து தெரிஞ்சுடுவேன், இந்த சாதனையை பண்ணி நான் அதை அடைஞ்சு விடுவேன்னு தோணுறது அப்படின்னு சொன்னா இன்னும் ஃபுல்லா ரைப் ஆகலைன்னு அர்த்தம். அது they will take their own course. பட் எல்லாரும் எவ்ரிபடி இஸ் ஆன் த வே. அதுல ஒன்றும் டவுட்டே இல்லை. கடல் எழும் எழிலியார் பொழிதரு நீர் தான். கடல் நிலை அடைவரை தடை செய்யும் இல்லாது. என்ன ஸ்டேஜா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஸ்டேஜ்ல பகவான் வந்து ஒவ்வொரு ஜீவனையும் முன்னேற்றின்னு இருக்கார். பட் வாஸ்தவமா ஒரு பழுத்த நிலையில வந்து அந்த இறை தத்துவத்தை வந்து படிச்சு உபதேசம் ஏதோ வாட்டெவர் அதோட தன்மைகளை பத்தி கேள்விப்படுறோம் அப்படின்னு சொன்னா இது வந்து ஒரு ஆளால அடையிற, ஒரு ஆள் தன்னோட சாமர்த்தியத்தினால ஒரு ஜீவன் அடையிற விஷயம் இல்லைங்கிறது நன்னா இறங்கித்துனா உள்ள அது ஒரு பெரிய அனுகிரகம். மாணிக்க வாசக பெருமான் சரித்திரத்துல அப்படிதான் சொல்லுவார். அவர் வந்து ரொம்ப புத்திசாலி. எல்லாத்தையும் படிச்சு 16 வயசுக்குள்ள வேதங்கள் எல்லா சகல சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் படிச்சு உணர்ந்து என்ன தெரிஞ்சின்றார் அப்படின்னாக்க ஃபில்டர் பண்ணி அந்த பரம்பொருள் அடையிறது தான் ஜீவனோட லட்சியம். அந்த பரம்பொருள் தான் வந்து நம்ம சிவம்னு சொல்றோம். அதுக்கு இந்த அதோட நாமான்னு ஒண்ணு இருக்கு, அதுகிட்ட கனெக்ட் ஆகிறதுக்கு அதுக்கு நம்ம பூர்ணமா சமர்ப்பணம் பண்ணணும். அதோட அருளால தான் அதை அடைய முடியும் அப்படிங்கிறத வந்து அவர் படிச்சது எல்லாத்தையும் வச்சு கண்டென்ஸ் பண்ணி தனக்கு மெசேஜா கிடைச்சுதான் அவருக்கு. அதுதான் படிக்கிறதுங்கிறதோட வாஸ்தவமான இஃபெக்ட். அப்படி இந்த தத்துவம் இருக்கு இல்லையா, இறை தத்துவம்ங்கிறது அது சொல்லப்பட்டிருக்கு. சரி, ஒரு ஆள் அதெல்லாம் படிக்கிறார், அவளோட நிலைக்கு தகுந்த மாதிரி ஏதோ அவளுக்கு ஏதோ மெசேஜ் கிடைக்கும், இப்படிப்பட்டது அப்படிப்பட்டது இது பண்ணினா கிடைக்கும், ஏதோ சம்திங் அந்த மாதிரி ஏதோ சம் மெசேஜ் கிடைக்கும், அவளுக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும். அப்புறம் அதை எப்படி செயல்படுத்துறது, அந்த கேப்பை ஃபில்அப் பண்றதுதான் ஒரு ஆகம நூல். பிசிக்கலா உட்கார்றதுல இருந்து நம்ம அந்த பதஞ்சலி யோகம் எல்லாம் சொல்றோம். ஆக்சுவலி பதஞ்சலி யோகமே வந்து அந்த யோக சாஸ்திரம்ங்கிறதே அப்படிதான். அதனாலதான் வந்து பகவத்கீதையில ஒவ்வொரு அத்தியாயமும் ஒரு யோகம். யோகம்னா என்னன்னா இட் டேக்ஸ் யூ ஃப்ரம் இந்த கேப்பை ஃபில்அப் பண்றது. இந்த ஜீவ போதத்துல இருந்து
எதுக்குமே அடங்காத அந்த பொருளை போய் ரீச் ஆகிறதுக்கு மத்தியத்துல இருக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் வரிசையா சொல்லி நம்மளுக்கு என்ன எனர்ஜி இருக்கோ அந்த எனர்ஜியை வந்து படிக்கட்டுல ஏத்திட்டு போய் அந்த மூலத்துல சேர்க்கிறது. அதான் ஒரு யோகம். பகவத்கீதையிலேயே ஒவ்வொரு அத்தியாயமும் ஒரு யோகம். அந்த அந்த பாவத்துல இருக்கிற வாழ்க்கை அந்த மார்க்கத்துல போய் அந்த மூலத்தை அடைகிறது, இந்த பாவத்துல இருக்கிற வாழ்க்கை இந்த மார்க்கத்துல போய் மூலத்தை அடைகிறது. பிசிக்கலா பதஞ்சலி யோகம் சொல்ல ஆரம்பிச்சோமே, அதுலயே வந்து பிசிக்கல் யோகா பண்ண யோகா கிளாஸ், எக்ஸசைஸ், பிசிக்கலா எக்ஸசைஸ் பண்றது, ஏதோ ஆசனங்கள்லாம் போடுறது, அதெல்லாம் சொல்றா இல்லையா, அதெல்லாமே இருக்கு. பிசிக்கலா பாடியை வந்து, அதாவது இந்த பாடியை வந்து மெயின்டைன் பண்ணணுங்கிறதுக்கு இல்லை, அது பாடி வந்து டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும். அந்த ஆந்தரிக போக்குக்கு வந்து இந்த பாடி டிஸ்டர்பன்ஸா இல்லாம இருக்கிற அளவுக்கு அதுவும் இவர் சொல்லுவார். இதுல எதுக்கு சரீரத்தை பேணறோம் அப்படின்னு சொன்னா, அதுல இருக்கிற உயிரை வந்து பேணி அதை அடையறதுக்காக, அந்த பாவத்துக்காக, அதுக்காக வேண்டி இந்த சரீரத்தை, இல்லாட்டி அதை ஒரு பொருளா, அது ஒரு லட்சியமா வச்சுட்டு அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற பாவத்துல இல்லை. ஸோ அந்த பிசிக்கலா சரீரத்துக்கு உண்டான எக்ஸசைசஸ் அதெல்லாமும் வந்து பதஞ்சலி யோகால சொல்லப்படுறது. அப்புறம் மானசீகமாவும் இருக்கு. சட்டில் லெவல்ல வந்து வாட்எவர், அது என்ன தாரணை, அது தாரணை எல்லாம் ரொம்ப ஹைட்டு. அதுக்கு முன்னாடி என்ன வருது இல்லை, அந்த ஆரம்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் எல்லாம் வரும். சரீரத்தை ஒழுங்கா வச்சுக்கணும், மனசை ஒழுங்கா வச்சுக்கணும், சில சரியைகள்லாம் ஈடுபடணும், அப்புறம் வந்து தாரணை, தியானம், அப்படியெல்லாம் ஸ்டெப்ஸ் வரும். அது இந்த மாதிரி இந்த ஸ்டெப்ஸ், இந்த ஆகம சாஸ்திரம்ங்கிறது வந்து த டெல்ஸ் யூ எவ்ரிதிங். எப்படி வந்து ஒரு ஜீவன் வந்து எங்க ஸ்டார்ட், அதாவது அது இருக்கிற நிலையில இருந்து when one gets connected to this concept, சரி அந்த பரம்பொருளை அடையணும் அப்படிங்கிற அந்த லட்சியம் வரும்போது அந்த ஜீவன் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி ப்ரொசீட் பண்ணணும். ஏன்னா அது இந்த மார்க்கம் வந்து நம்ம ஹைவே மாதிரி கிடையாது, அங்க ஒன்றும் மைல் ஸ்டோனோ நம்ம மேப் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அது எல்லாமே வந்து சட்டில் லெவல்ல இருக்கக்கூடிய மார்க்கங்கள். ரேடார் கனெக்ஷன் கூட கிடையாது, அது வேற விதமான ரேடார் கனெக்ஷன். குருவோட அந்த ரூட் வந்து அழிச்சின்னு போறது இல்லையா. ஸோ அதுல ஒவ்வொரு ஸ்டெப்பையும் வந்து எப்படி நம்ம வந்து எந்த எல்லா சரியைகள், எல்லா கிரியைகளையுமே வந்து கிராஸா பாக்குறதுன்னு ஒண்ணு இருக்கு, சட்டிலா பாக்குறதுன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம சாதாரணமா பார்த்துருக்கோம் இல்லையா, இது பிசிக்ஸ்ல வந்து இது டேபிள்னு பார்க்கலாம், இல்லைன்னா இது வந்து ஒரு ஆட்டமோட கலெக்ஷன்னு பார்க்கலாம். அது எப்படி அதுக்கிட்ட நம்மளோட அப்ரோச் எப்படி இருக்குங்கிறது, அதாவது இந்த சரியைகள் இதெல்லாம் பண்ணணும்னா அது வந்து ஒரு மொனாட்டனியா பார்த்து ஒரு ரொபாட்டை போட்டு அந்த வேலையை பண்றதுங்கிற மாதிரி பண்ணலாம். அதுல அந்த ஈடுபாடோட அதான் அந்த உயிரம்சம் அதுல வந்து கனெக்ட் ஆகி அதுல பண்றதுதான் வந்து அது ஜீவனுக்கு வந்து அது உபயோகப்பட போறது. ஸோ அதனால அதுக்கு எந்த திரவியங்களை வச்சுக்கணும், அதெல்லாம் வந்து எப்படி எடுத்துக்கணுங்கிறது, லிட்ரலா எடுத்துக்கிறதுங்கிறது இல்லை. அது நம்ம இதுதான் பேசிக் டெனட். இந்த ஜீவனுக்கு அது பிரயோஜனப்படணும். அந்த சரியைகள், அந்த கர்மாக்கள், அந்த பூஜையோ ஏதோ வாட்டெவர், அந்த சாதனை வந்து இந்த ஜீவனுக்கு பிரயோஜனப்படணும். லட்சியம் என்னன்னா பரம்பொருளை அடையணும். மத்தியத்துல வந்து நான் ஏதோ பண்ணிக்கிறேன்னு காட்டுறதுக்கோ, 4 பேரை ஆஹா பண்றான்னு அட்ராக்ட் ஆகி நம்ம கிட்ட வர்றதுக்கோ, அதெல்லாம் லட்சியமா வச்சுட்டாக்கா வந்து அந்த பரம்பொருளை அடையிறதுங்கிறது அது லேட் ஆகும். சுத்தி ரவுண்ட் அபவுட் ரூட் வழியா போற மாதிரி ஆயிடும். அதுல சில தடைகள்லாம் வரும், அதெல்லாம் தாண்டணும், அந்த ப்ராசஸ் எல்லாம் வந்துவிடும். கரெக்டா இந்த மார்க்கம், இந்த லட்சியம், இந்த மார்க்கம் அப்படின்னு பாக்குறவாளுக்கு இந்த கிரந்தத்தை வந்து கரெக்டா எடுத்துக்க முடியும். அதுல சொல்லக்கூடிய சரியைகள்லாம் வந்து எப்படி பண்றது என்ன அப்படிங்கறது, என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத வந்து கரெக்டா எடுத்துக்க முடியும். அது ஃபாலோ பண்ணினா அந்த மெச்சூரிட்டி, ஆந்தரிக முன்னேற்றம், இது வெளியில யாருக்கும் எதுவும் சொல்லிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, அவளுக்கு தெரியும். ஒரு எவ்வளவு தூரம் நம்ம வந்து கிராஸோட கனெக்ட் ஆகாம எவ்வளவு தூரம் சட்டிலா இருக்க முடியறது நம்மளுடைய தன்மை அப்படிங்கறத உணர்ந்துட்டே போகலாம். ஏன்னா புதுசா அடையறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அண்ணாமலையான் எப்பயும் எம்பசைஸ் பண்ணி சொல்றாப்புல வந்து இந்த ஜீவன் ஏற்கனவே அந்த பொருள் தான். ஆனா ஃபார் வாட் எவர் ரீசன், ஏதோ அதுல அழுக்கு சேர்ந்ததுனால, சித்த மலம் சேர்ந்ததுனால வந்து நான் இப்படிப்பட்ட கிராஸ் அம்சம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறதுனால
அந்த அழுக்கெல்லாம் அப்படி கிளென்ஸ் ஆகிட்டே போகும் ஒரு லெவல்ல. இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்லாம் பண்ணுவாளோனோ, ரெயின் வாட்டர் மொட்டை மாடியில் பெய்யற மழை தண்ணி எல்லாம் கலெக்ட் ஆகி வரா மாதிரி இந்த ஸ்லோப்லாம் போட்டு பைப்பில் போட்டு எல்லாத்தையும் ஃபில்டர். ஃபர்ஸ்ட் ஃபில்டர் வந்து பெரிய பெரிய கல் போட்டு ஃபில்டர், அதுக்கப்புறம் சின்ன கல், அப்புறம் மணல், அந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிட்டு இந்த ஜீவன் வந்து ஒரு லெவல்லையும் அதோட அந்த கிராஸ் தன்மை, நான் அந்த ஜடத்துக்கிட்ட இருக்கிற கனெக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி கழிஞ்சுட்டே போய் அதுதான் வந்து வாஸ்தவமான இம்ப்ரூவ்மெண்ட். இல்லை நான் ஐ ஹவ் அச்சீவ்டு சம்திங்னு கிளைம் பண்ற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, அது ஜீவனே அதுவா ஆயிடுறது, அவ்வளோதான். அதுதான் வந்து பரமமான நிலை. இந்த கிரந்தத்துல வந்து ஒவ்வொரு நிலையும் வந்து ஒரு தந்திரம்னு சொல்லப்படுறது. சாதாரண நம்ம மணி மந்திரம் ஔஷதம்னு சொல்லுவோம். அதாவது இந்த செட்டப்ல ஏதாவது இம்பேலன்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னா, சரீரமோ காஸ்மாஸோ ஏதோ ஒண்ணு அதுல ஒரு இம்பேலன்ஸ் இருக்குன்னா அதை கரெக்ட் பண்ணக்கூடிய வஸ்துக்களா மணி மந்திரம் ஔஷதம்னு சொல்றது. தந்திரம்ங்கிறதும் அது சம்வாட் அதுதான். அந்த இதுல ஒவ்வொரு தந்திரத்திலயும் வந்து ஒரு என்ன ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலை, அந்த அதுல இருந்து எப்படி அந்த எனர்ஜிஸை ஃபர்தர் எடுத்துன்னு போறதுங்கிறதோட எக்ஸ்பிளனேஷன். அதுல வந்து ஓகே, இதுல வந்து 9 தந்திரங்கள் இருக்கு. இதுக்குள்ள ஏதாவது மண்டைய போட்டு நம்பர்லாம் ஒண்ணுமே வர்றது இல்லை, ஏதாவது சொல்லி வைப்பேன் தப்பா. புக்கை பார்த்துட்டு சொல்லிடுறேன் கரெக்டா. 9 தந்திரம் தான். 9 என்னத்தையோ பார்த்துட்டு இருக்கேன், அதுவும் தெரியல. 9 தந்திரங்கள் இருக்கு. அதுல வந்து கிராசர் லெவல்ல இருந்து ஒவ்வொரு தந்திரத்திலயும் வந்து அது ஓரளவு ஃபர்ஸ்ட் அந்த ஜீவன் இருக்கிற கிராஸ் லெவல்ல இருந்து எவ்வளவு தூரம் பழுக்கணும் அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் அடுத்த லெவல்ல அந்த லெவல்ல இருந்து அடுத்த லெவல் பழுக்கிறது, அப்படி ஃபைனலா வந்து சித் சபையில வந்து ஈசன் நடனம், அதுதான் சித் ஆகாசம், இருப்புங்கிற ஆகாசம், இந்த கிராஸ் பூத ஆகாசத்துல இருந்து சித் ஆகாசத்துல இருக்கிற ஈசனுடைய தன்மை, அது அப்படியே அது அது அந்த பாடல்களை வந்து அப்படியே ஓதினா அது அனுபவமா இருக்கும். அந்த மாதிரி ரேஞ்சில் கொண்டு போய் முடிக்கிறார் அவர். ஸோ இதுதான் அந்த பேசிக்கா அந்த கிரந்தத்தை பத்தி இருக்கிறது. இதுதான் வந்து என்னத்தை பார்க்குறேன்னு தெரியல. சரி, அது வந்து நம்ம ஆரம்பம் திருமந்திரம் ஆரம்பம் வந்து ஆக்சுவலா சேக்கிழார் பெருமான் வந்து திருத்தொண்டர் புராணத்துல சொல்றதே வந்து ஒன்றவன் அப்படின்னு தொடங்கிதான் வந்து இந்த யோக சாஸ்திரத்தை ஆரம்பிக்கிறார் அப்படின்னு தான் சொல்லியிருக்கார். அதுதான் முதல் பாடல். அதனால நம்ம கொஞ்சம் இன்ட்ரூஷன்ஸ்லாம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து விநாயகர் ஸ்துதி அப்படின்னு, அதாவது பரம்பொருள், இத யோக சாஸ்திரமா இருக்கிறதுனால பரம்பொருள் தான் அது, நம்ம தேவதையா உருவகப்படுத்துறது தானே தவிர்த்து இருக்கிறது ஒரு பொருள் தான் அப்படிங்கிற பாவத்துலதான் தொடங்கிறது, அந்த நிலையை அடையறதுக்கு தான் சொல்றது. ஆனா நடுவுல அதை யார் எப்படி இன்டர்பிரட் பண்ணாலோ ஏதோ அந்த தேவதா பாவத்தை வந்து கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். நம்ம ரிபுகீதையில ஒரு அத்தியாயத்திலயும் பின்னால வந்து ஆனந்த தாண்டவம் ஆடுற ஈசனுடைய தன்மையை வந்து சேத்தா இல்லையா, அதாவது அதுல சொல்லப்பட்டிருக்கிறது தான், அதுதான் இந்த ரூபத்துல இப்படி நடனம் ஆடுற ஃபார்ம்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதை உருவகப்படுத்தினா இல்லையா, அந்த மாதிரி யாருக்கோ தோணித்தோணுமோ தெரியல. ஸோ அதனால அவ வந்து இந்த ஒரு விநாயகர் காப்பு மாதிரி ஒரு பாடல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கா முன்னாடி. 5 கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம் பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. விநாயகரே வந்து நம்ம சம்பந்த பெருமான் சொல்றாப்புல ஈசன் வந்து அவரோட சக்தி தான், ஈசனுடைய சக்தி. அந்த சக்தி எதுக்கு அவர் வந்து ஒரு ஃபார்மா கொடுத்து வச்சிருக்காருன்னா, தனது அடி வழிபடும் அவர் இடர்கடி கணபதி வர அருளினன்.
அந்த பரம்பொருளை வந்து வழிபடுறவாளுக்கு அவ மார்க்கத்துல என்னென்னலாமோ தடைகள் வந்துடலாம். என்ன விதமான தடைகளா வேணா இருக்கலாம். ஏதோ தடைகள் வந்துடலாம். அதெல்லாம் நீக்கிறதுக்குன்னு தன்னுடைய அம்சமா இருக்கிற சக்தியை வந்து கணபதியா உருவகப்படுத்தியிருக்கார். ஸோ அவரே ஒரு யோக மூர்த்தி. அவரோட ரூபம். அதனால்தான் நம்ம ஔவையார் வந்து விநாயகரை பூர்ணமா அவரோட பூஜையிலேயே முக்தி அடைஞ்ச ஜீவன் இல்லையா. ஔவையார் வந்து கடைசியா கைலைக்கு போய் சேர்றதுக்கு முன்னால பிள்ளையார வழிபாடு பண்ணி பாடினது வந்து விநாயகர் அகவல்ல பூர்ணமா யோக ஸ்வரூபமா தான் அவரோட வர்ணனையே வரும். அவரே ஒரு யோக மூர்த்தி. அவருக்கு வந்து 5 கரங்கள், 5 அதாவது 4 கரங்கள், பாசம், அங்குஷம், அபயஹஸ்தம், மோதகம் வச்சுன்னு இருக்கிற. அவருக்கு வந்து முகம் வந்து யானையோட முகம் இல்லையா, துதிக்கையோட இருக்கு. அது பாக்குறதுக்கே பிரணவம் மாதிரி இருக்கும். அதுல வந்து மனுஷ சரீரம், அதுக்கு 4 கரங்கள். அதுல இந்த பாசம், அங்குஷம், அபயஹஸ்தம், மோதகம் வச்சுட்டு இருக்கிற ஒரு கை, அப்புறம் துதிக்கை. ஸோ 5 கரங்கள், 5 கரங்கள். அதுலயே வந்து நம்ம நடராஜ பெருமான் வந்து 5 கிருத்தியங்களை காமிக்கிற மாதிரி வந்து இதுலயே 5 கிருத்தியங்களும் அடங்கிறது. பாசம், அங்குஷம் அது வந்து சிருஷ்டி ஸ்திதி. அப்புறம் அபயஹஸ்தம் ஸ்திதி. எது சொன்னேன், மாத்தி சொன்னேன். பாசம் வந்து சிருஷ்டி, அங்குஷம் வந்து சம்ஹாரம், அபயஹஸ்தம் வந்து ஸ்திதி, மோதகஹஸ்தம் வந்து திரோதானம். குழக்கடை பூர்ணத்தை வந்து மாவால மறைச்சு வச்சுட்டு இருக்கிற மாதிரி அது வந்து திரோதானம். அருள் வந்து இவரோட துதிக்கை. அப்படி 5 கரங்களை உடையவர். 5 கரத்தனை, ஆனை முகத்தனை. ஆனைங்கிறது வந்து ஆனைங்கிற அனிமல் வந்து நம்ம மதத்துக்கு இதுவா சொல்றது. பட் இந்த விக்னேஸ்வரரோட ஸ்வரூபத்துல வந்து அது ஞான ஸ்வரூபம். அது துதிக்கையோட அது பிரணவாகாரமா இருக்கக்கூடிய ஒரு ரூபம். ஆனை முகத்தனை, இந்தின் இளம் பிறை போலும் எயிற்றனை. 2 தந்தம், அந்த ஆனையோட தந்தம் இருக்கு. அது வந்து பரம் அபரம் அப்படிங்கிற 2 தத்துவங்களையும் காட்டக்கூடிய 2 தந்தங்கள். அது வெள்ளவெளேர்னு இருக்கு. அது வந்து சந்திரனோட ஒரு தந்தம் வளைஞ்சு இருக்கு இல்லையா, வெள்ளை கலர்ல தந்தம். அது வந்து சந்திரனோட ஒரு பிறை மாதிரி இருக்காம். எப்படி சந்திரனோட ஒரு அம்சம் வளைஞ்சு பிறையா இருக்குமோ அந்த மாதிரி இந்துங்கிறது சந்திரன், இளம்பிறை. ஸோ அது சின்னதா இருக்கக்கூடிய சந்திரகலை. அது எப்படி வளைஞ்சு வெள்ளையா இருக்கோ பிரகாசவத்தா, அந்த மாதிரி. ஆக்சுவலா எயிருன்னா பல்லுன்னு அர்த்தம். அது யானையோட தந்தம். அப்படி 2 தந்தங்களை உடையவர். நந்தி மகன். நந்திங்கிறது ஈசனுக்கு பெயர். அதுவும் இங்க கிரந்தத்துல பூரா ஈசனை நந்தினே தான் ரெஃபர் பண்ணுவார் திருமூலர் பெருமான். நந்தி மகந்தனை அது இவரும் சொல்லிட்டார். அதாவது அது ஈசனுடைய சக்தி, அவரோடைய அம்சம்தான். அவருக்கு ஒரு பர்பஸ்க்காக அந்த ஒரு உருவத்தை உண்டாக்கியிருக்கார். நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை. அப்படியே பூர்ண ஞானம், அப்படியே ஃப்ரெஷ்ஷா. அதுல வந்து பெருசா மெச்சூர் ஆயிடுதுங்கிறது என்னன்னாக்க, அதுல வந்து கலப்படம் பலது சேர்றதுங்கிறது இல்லையா. அது அல்லாதக்கு இது வந்து அப்படியே ஃப்ரெஷ் ஷூட் மாதிரி, அப்படியே ஞான கொழுந்து மாதிரி இருக்காராம். அவரை வந்து புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேன். பிசிக்கலா வழியில வந்து நமஸ்காரம் பண்றது இருக்கட்டும், நமஸ்காரம் பண்ற அந்த பொருளை வந்து பூர்ணமா ஹிருதயத்துல வச்சுண்டு, ஆந்தரிகத்துல வச்சுண்டு. இதுலயே வந்து இந்த யோக சாஸ்திரத்துக்கு, இந்த யோகமயமா இருக்கிற நூலுக்கு வந்து பிள்ளையாரையே வந்து அப்படி ஒரு லெவல்ல தான் சொல்லின்னு வர்றார். ஃபர்ஸ்ட் வந்து கிராஸா அந்த உருவத்தை சொன்னார். 5 திருக்கரங்களோட ஆணை முகத்தோட இருக்கக்கூடியவர் அப்படின்னார். அப்புறம் வந்து பரம் அபரம்ங்கிற கொஞ்சம் ஹையர் லெவல்ல இருக்கக்கூடிய அந்த தத்துவமா வந்து அந்த தந்தத்தோட இருக்கிறவர்னு சொன்னார். அப்புறம் வந்து ஈசனுடைய பிள்ளை, அதாவது அந்த பரம்பொருளோட அம்சம் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் சட்டிலா. அது வந்து அதோட அம்சம் மட்டும் இல்லை, அது ஞானத்தோட கொழுந்தா இருக்கு அப்படிங்கிறத சொல்றதுக்கு ஞான கொழுந்தினை அப்படின்னு சொல்லி
அத வந்து நம்பள் கிரகிச்சுட்டு அந்த இதெல்லாம் வந்து ஆராதனை பண்ற ஆளு வந்து அதோட கலக்கணுமோனோம். அப்பதானே the process is complete. ஸோ அந்த ஞான கொழுந்த வந்து ஹிருதயத்துல, ஏன்னா பிசிக்கல் ஃபார்ம், பிசிக்கலி நீங்கிறது வேற, நாங்கிறது வேற, உருவத்துல பார்த்தாக்கா வேற. ஸோ அந்த ஞான கொழுந்தா இருக்கிற விக்னேஸ்வரரை தான் வந்து பூர்ணமா நான் யார் வழிபடுறாளோ அவ வந்து தன்னுடைய தன்மையா உணர்ந்து அவருக்கு நமஸ்காரம் பண்ணும். அப்பதான் அது கரெக்டான சமர்ப்பணம். புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. அடிங்கிறது வந்து பிசிக்கலா திருப்பாதம் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு. இருந்தாலும் அவருடைய பதம், பதம்ங்கிறது தான் அந்த அதோட பிரசன்ஸ், அந்த இருப்பு. அத அந்த ஞான கொழுந்தா இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளோட அம்சத்தை வந்து ஹிருதயத்துல வச்சு, புத்தினா இங்க வந்து இன்டலெக்ட்னு எடுத்துக்கப்படாது, அதாவது வெரி கோர், அந்த ஜீவன் வந்து தன்னுடைய வெரி கோரா எடுத்துண்டு அதோட பதம், அதோட இருப்பு, அந்த பிரசன்ஸை வந்து நமஸ்காரம் பண்றேன்னா அதுல நான்கிற அந்த இண்டிவிஜுவல் சென்ஸை வந்து சமர்ப்பணம் பண்றேன் அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல இந்த கிரந்தம் வந்து நம்ம தொடங்குறோம். அப்புறம் வந்து அது அவரை தொடங்குற இதுதான் வந்து திருமந்திரத்துல இருக்கிற முதல் பாடல்னு நம்மளுக்கு சேக்கிழார் பெருமான் சொன்ன மாதிரி அறியக்கூடின பாடல். அதுல வந்து திருமூலர் பெருமான் வந்து அந்த பரம்பொருளை வாழ்த்தும்படியா பாடின பாட்டு அது. ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்கு உணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழும்பர் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்து எட்டே. சரி, ஒன்றவன் அதாவது இருக்கிறது அவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம வேதாந்தத்துல தத்து அப்படின்னு சொல்றோம், இங்க வந்து அவன்னு சொல்லியிருக்காரு, அவ்வளவுதான். அது ஒன்றும் நோ டிஃப்ரென்ஸ். இருக்கிறது ஒரே பொருள் தான். இருப்பு அப்படிங்கிறது அது ஒரே பொருள் தான். சரி, இப்ப இருக்கிறது ஒரு பொருள்னா அப்புறம் சிருஷ்டிங்கிறது எங்கேருந்து உண்டாக முடியும் அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? எல்லா புராணங்கள் எல்லாத்தையும் பார்த்தா ஏதோ சிருஷ்டி பண்ணினார். இப்போ பாகவதத்துல பார்த்தோன்னா மகாவிஷ்ணு வந்து ஃபார் வாட் எவர் ரீசன் அவர் மட்டும் இருந்திருக்கலாமே, இருப்பு மாத்திரமா இருந்திருக்கலாமே. தொப்புள் கொடியிலிருந்து ஒரு தாமரப்பூ வெளியில வந்து அதுல பிரம்மாங்கிறவர் எதுக்கு வரணும்? எதுக்கு why should there be the sense of multiplicity? அந்த சிருஷ்டிங்கிறது அந்நிய பொருள்ங்கிறது எதுக்கு உண்டாகணும்? இருப்புங்கிறதோட அதோட இருந்திருக்கலாமே அப்படின்னாக்கா வந்து அதுக்கு ஆதாரம் வந்து அருள்ங்கிற தன்மை. நம்ம பஞ்ச கிருத்தியங்கள்லாம் சொன்ன சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் நம்ம அடிக்கடி பார்ப்போம் இல்லையா? சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோதானம் அனுகிரகம்னா, ஏன்னா அது அருள்ங்கிறது தான் வந்து ஆதாரமான ஒரே செயல்பாடு. அதோட அங்கமா தான் வந்து சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோதானம். அதுதான் நம்ம புராணங்கள்ல எல்லாம் வந்து the way it is expressed என்னன்னா, படைத்து அருளினான், காத்து அருளினான், அழித்து அருளினான், மறைத்து அருளினான், எல்லாமே அருள் தான். அதான் சௌந்தரிய லகரிலையும் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் அந்த இருப்பு சத்துல இருந்து சித்துல இருந்து அருள் அனுகிரகம்ங்கிற சக்தி வந்ததுக்கு அப்புறம் தான் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோதானம் எல்லாம் அந்த அருளோட அங்கமா தான் வந்து எல்லா செயல்பாடுகளுமே இருக்கு. அப்ப பேசிக் செயல்பாடுங்கிறது அருள். அந்த அருள்ங்கிறதுக்கு தான் இந்த இருப்போட அருள் அப்படிங்கிறது தான் வந்து நம்மள அம்மையப்பரா உருவகப்படுத்துறோம். அதுவும் அதுதான் தத்துவம் தான். இருப்பு அப்படிங்கிறது வந்து சிவம் அப்படின்னும் அதோட அந்த இருப்போட அருள் வடிவமா இருக்கிறது, செயல்பாடுகளுக்கு எல்லாம் ஆதாரமா எல்லா செயல்பாடுகளையும் அடக்கின ஒரு தத்துவமா ஒரு பொருளா இருக்கிறதுங்கிறது தான் சக்தி. அதுதான் நம்ம ஆண் வடிவமாவும் பெண் வடிவமாவும் சிவம்னும் சக்தினும் பேர் கொடுத்து ரெண்டா வந்து அத சொல்றோம். அது இருக்கிற ஒரு பொருள் தான் வந்து அருள் அப்படிங்கிற அம்சத்தினால பிரிஞ்சு ரெண்டா நிற்கிறது. இரண்டவன் இன்னருள், இனிமையான அருள். அது யாரையும் கஷ்டப்படுத்தணுங்கிற பாவம், அது ஒரு இனிமையான அருள்ங்கிற பாவத்தினால வந்து ரெண்டா
பிரிஞ்சிருக்கு. என்னது நின்றனன் மூன்றினுள். 3 அப்படிங்கிறது வந்து இந்த சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம்னு சொல்லக்கூடிய 3 செயல்பாடுகள். மேஜரா சொல்லக்கூடிய அதாவது இந்த உண்டாகிறது இருக்கு, அழியிறது. அதுக்கு சட்டில் பேக்ரவுண்ட்ல தானே திரோதானம் அனுகிரகம் எல்லாம் இருக்கு. எல்லாமே அருள் தான். ஸோ அந்த 3 செயல்பாடுகள் இப்ப அருள்னால வந்து 2ஆ பிரிஞ்சுது. இருப்புங்கிறது இருப்பு இயக்கம்னு ஆனதுக்கு அப்புறம் அந்த இயக்கத்தோட மேஜர் 3 டிவிஷன்ஸ். 3னுள் நின்றனன்னா அந்த 3 செயல்பாடுக்கும் ஆதாரமா இருக்கிற அந்த ஒரே சக்தி தான். திருப்பி அதே தான் இருக்கிறது, ஒரு பொருள் தான். அதுதான் வந்து சிருஷ்டி ஸ்திதி. அப்ப அதுக்கு உண்டாக்குறது சிருஷ்டி பண்றது அப்படிங்கிறது இருக்கிறது ஒரு பொருள் தானே. அது சிருஷ்டி பண்றதுங்கிறது அதே தான். அதனால்தான் வந்து இந்த என்ன சொல்றது, ஏதாவது இந்த பெயிண்டிங் பண்றது இல்ல சில்பம் அடிக்கிறது, அதெல்லாம் வந்து சிற்பியே தான் அந்த சில்பமா ஆகிறது. அதேதான் அவ அந்த பாவம் தான் சட்டில் லெவல்ல. அது பிசிக்கலா வந்து பாக்குறச்சே அது வந்து ஒரு சில்பமா வெளியில தெரியறது, இல்ல ஒரு பெயிண்டிங்கா தெரியறது. ஒரு பானை பண்றவர் அப்படின்னா அது ஒரு பானையா வெளியுது. ஆக்சுவலா பானை பண்றவர் தான் பானை. அது கிராசர் லெவல்ல அவரோட பாவம் வந்து அந்த பானையோட ரூபத்துல இருக்கு, அவ்வளவுதான். அப்ப சிருஷ்டிங்கிறது வந்து அதுவேதான் ஆதாரத்துல இருந்து சிருஷ்டி பண்றது. அதே மாதிரிதான் ஸ்திதியும். அது யார பாத்துக்கிறதுன்னா யாரோ அடுத்தவனை பாத்துக்கிறதுங்கிறது இல்ல, தன்னையே தான் பாத்துக்கிறது. அது ஸோ இட் இஸ் ஸ்பான்டேனியஸ். இப்ப நம்ம வந்து அடுத்த வாழ நம்மளோட குழந்தையா இருந்தா கூட அது குழந்தைக்கு வந்து பல்லு தேய்ச்சி விடுறது, குளிப்பாட்டி விடுறது, நம்மளுக்கு பல்லு தேய்க்கிறது, நம்ம குளிப்பாட்டிக்கிறது, இட் இஸ் ஸ்பான்டேனியஸ், ரைட்? சின்ன குழந்தையா இருக்கச்சா தட் வில் ஆல்சோ பி ஸ்பான்டேனியஸ். ஏன்னா அந்த ஜீவனுக்கு அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் வந்து வளரல அப்படிங்கறத வந்து that will also be spontaneous. அதுக்கப்புறம் பண்ணணும்னா it will become a burden, it will become a work. வாழ்க்கை இதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அது வேலையா ஆயிடும். எங்க அந்த அது ஒரே பொருளா இருக்கும் அங்க வந்து இது செயல்பாடு வந்து it will be spontaneous. சிருஷ்டிங்கிறதும் அதே தான், ஸ்திதிங்கிறதும் அதே தான். அது தன்னைத்தானே பார்த்துக்கிறது. அப்புறம் அழிக்கிறதுங்கிறதும் வந்து யாரையோ கொலை பண்றது இல்லை, நம்மளோட அம்சம் தான். அதை வந்து ஏக பொருளா பார்க்கறது, லயம் பண்றது. ஸோ அந்த 3 தொழில்கள்லயும் வந்து ஆதாரமா நின்றவன். நின்றனன் மூன்றினுள். 4 உணர்ந்தான். 4 உணர்ந்தான் அப்படிங்கிறது வந்து என்ன விளையானே 4 வேதங்கள்லயும் வந்து சொல்லப்படுற பொருள், அதாவது அந்த வேதங்கள் மூலமா வந்து உணரப்படுற பொருள் எல்லாத்தோட தத்துவமாவும் எது வந்து கிரக்ஸா சொல்லப்படுறதோ அப்படி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் உணரப்படுபவன். 4 உணர்ந்தான் 5 வென்றவன். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இதுலயே இந்த பாடல்லயே அந்த யோக சாஸ்திரம் மெதுவா அந்த இருக்கிற ஒரு பொருள்ல இருந்து வெளியில வருது. இது வரைக்கும் புலன்கள் இல்ல, சப்தம் வெளியில வந்தது. 4ன்னு சொல்றச்சே அந்த பரம்பொருளோட சப்தமோட ஃபார்மா இருக்கிற 4 வேதங்கள், அப்புறம் 5 புலன்கள், அதாவது செயல்பாடுகள். இந்த சிருஷ்டியில வந்து பாக்குறது, கேட்கறது, சாப்பிடுறது, ஏதோ வாட்எவர், அதெல்லாம் அந்த 5 எனர்ஜிஸா வந்து வெளிப்படுறது இல்லையா. அது என்னது 5 வென்றனன். அது வந்து ஜெயிக்கிறது அப்படின்னாக்க என்னன்னா அது பின்னால அதாவது அதுக்கெல்லாம் வந்து செப்பரேட்டா சலுகை கொடுத்து இண்டிபெண்டா ஆப்ரேட் பண்றதுக்கு விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அது வந்து ஜெயிச்சதா ஆகாது, அது நம்ம கண்ட்ரோல்ல விட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். இது வந்து என்னன்னாக்கா தன்னிலை கெடாதக்கு அந்த 5 எனர்ஜிஸ் வந்து தன்னோட அம்சமா தான் பிரிஞ்சு உலகத்துல செயல்பாடு பண்ணாருது. ஆனா வந்து இட் இஸ் நாட் லெட் அவே பை தட். நம்ம இந்த என்னது கீதையில கூட வருமே, வாயுர் நாவம் இவாம்பசி இந்திரியானாம் ஹிதரதாம் என்மனோ அனுவிதீயத்தே ததஸ்ய ஹரதி பிரக்ஞா. அத கப்பல் ஒண்ணு வந்து சமுத்திரத்துல போச்சு அப்படின்னு சொன்னா, இஃப் இட் இஸ் அந்த மாஸ்ட் இருக்கிற இந்த பாய்மர கப்பல்,
அது வந்து இட் இஸ் டோட்டலி அட் தி மெர்சி ஆஃப் தி சி விண்ட். அது எப்படி தள்ளிட்டு போறதோ அது அதாவது கரெக்டா அதை வந்து ரோ பண்ணிட்டு மீக்காமன் இருந்து அதை வந்து நடத்திட்டு போறான் அப்படின்னு சொன்னா அந்த அவனும் வந்து காத்துக்கு விபரீதமா அதை ஒன்றும் நடத்திட முடியாது. எல்லாத்தையும் நடத்துற அந்த ஒரு சக்திக்கு உட்பட்டு ஏதோ கொஞ்சம் வேணா டைரக்ஷன் இங்க அங்க ஏதோ பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி போட்டை டேர்ன் பண்ணி அந்த காத்தை யூஸ் பண்ணி போட்டை ஒரு பக்கமா திரும்பி ஒரு டைரக்ஷன்ல எடுத்துன்னு போறது அப்படிங்கிறது ஒரு ஆள் அங்க புத்தி சக்திங்கிறது இருந்து நடத்தலாம். அப்பயும் அந்த காத்துங்கிறது தான் வந்து அல்டிமேட். அதை கடந்து ஒரு என்ன போட்மேனால வந்து கம்ப்ளீட்டா அது போட்டை இண்டிபெண்டா நடத்துறதுங்கிறது முடியாது. அப்படி இந்த அருள் சக்தி வந்து இந்த அஞ்சு இந்திரியங்கள் மூலமா தானே தான் செயல்படுறது. ஆனா அந்த 5 இந்திரியங்களுக்கும் கம்ப்ளீட் ஃப்ரீடம் கிடையாது. அது இதுக்கெல்லாம் ஆதீனமா தான் இருக்கு. அப்படிங்கிற நிலையில அது ஒரு கண்ட்ரோல்ல செயல்படுறது இந்த சிருஷ்டியில. அப்படி இருக்கிறது தான் வந்து 5ஐயும் ஜெயிச்சதுங்கிறது. ஜெயிக்கிறதுனா இல்லாட்டா என்ன ஜெயிக்கிறதுனா என்ன ஏதாவது கொடி நாட்டி எனக்கு அடிமைன்னு பண்றது என்ன, அதாவது அதுகளுக்கு கம்ப்ளீட் ஃப்ரீடம் கிடையாது. இந்த இயங்குற சக்தி இருப்பு சக்திக்கு மீறி வந்து அந்த புலன்கள் வந்து தனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி அது வந்து சிருஷ்டியில இயங்க முடியாது. இதோட ஒரு கண்ட்ரோல்குள்ளேயே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த நிலை தவறாதுக்கு இருக்காரு. அது என்ன சொல்றதுன்னு தெரியல. அது அந்த இருப்பு அந்த ஒரு பொருள் தான் இருக்கிற அந்த ஒரு பொருள் அந்த 5 இந்திரியங்கள் மூலமா லோகத்துல செயல்பாடு இருந்தாலும் வந்து கம்ப்ளீட்டா தன்னோட நிலையை இழக்காம இருக்கிற செயல்பாடுகள். 5 வென்றனன், 6 விரிந்தனன். அது இது புலன்கள் அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் வந்து இந்த புலன்கள் மூலமா லோகத்துல பிரவிற்த்தி பண்ற அந்த எனர்ஜி வந்து இந்த பிரவிற்த்தி பண்ற எனர்ஜிய வந்து திருப்பி மூலத்தை நோக்கி செலுத்தி எடுத்துன்னு போறது தானே யோக சாஸ்திரம். 5 புலன்கள் மூலமா வந்து சிருஷ்டியில பலது இருக்கு, பாக்குறோம் கேட்கிறோம் சாப்பிட்றோம் அப்படின்னு செயல்படுற எனர்ஜிய வந்து அந்த உண்டான மூலம் தன்னோட இருப்புங்கிற மூலத்தை நோக்கி எடுத்துன்னு போறதுங்கிறதுதான் யோக சாஸ்திரம். அதுக்கு அந்த யோக சாஸ்திரத்துல வந்து அந்த எனர்ஜியே வந்து இந்த இண்டிவிஜுவல் சென்ஸ்ல ஒரு 6 லெவல்ல வந்து சக்கரங்கள்னு நம்ம யோக சாஸ்திரத்துல சொல்றோம் இல்லையா. மூலாதாரம், சுவாதிஷ்டானம் தானே, சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அப்படியெல்லாம் அனாகதம், விசுத்தியா, அந்த 6 லெவல் எல்லாமே எனர்ஜி லெவல்ஸ். அந்த எனர்ஜி லெவல்ஸ்ல வந்து இந்த எனர்ஜியை வந்து திருப்பி செயல்படுத்தும் போது ஒரு லெவல்லையும் வந்து அந்த சக்தியோட ஒரு நிலையை வந்து உணர முடியும், ஒரு தன்மையை வந்து உணர முடியும். அந்தந்த லெவல்ல அந்தந்த எனர்ஜியை ஆப்ரேட் பண்றதும் அதே பொருள் தான். லோகத்துல 5 இந்திரியங்கள் மூலமா பிரவர்த்திக்கிறது. அப்புறம் அதே எனர்ஜி தான் வந்து ஸ்பிரிச்சுவல் மார்க்கத்துல ஆன்மீக அதாவது மூலத்தை உணர்ற மார்க்கத்துல வந்து அந்த ஒரு எனர்ஜி லெவல்லையும் வந்து உணரப்படுற சக்தியும் அதே தான். மூலாதாரத்துல ஏதோ ஒன்று உணரப்படுறது, சுவாதிஷ்டானத்துக்கு அந்த எனர்ஜி வந்ததுன்னா ஏதோ ஒரு உணர்வு கிடைக்கிறது அப்படின்னு சொல்ற அதுவும் அதே எனர்ஜி தான். லோகத்துல 5 இந்திரியங்கள் மூலமா செயல்படுற அதே எனர்ஜி தான். 6 விரிந்தனன். ஸோ அந்த 6 யோக நிலைகள்லையும் வந்து விரிஞ்சு இருக்கிறதும் அந்த ஒரே சக்தி தான். 7 உம்பர் சென்றனன். அது அந்த 6 சக்தி 6 நிலைகளுக்கும் மேல கடந்து, அதாவது இந்த எனர்ஜி லெவல்ஸ் எல்லாம் கடந்து இருக்கக்கூடிய ஆகாசம். நம்ம அதை என்ன சொல்றோம், சகசிராரம் சொல்றோம் இல்லையா. அது வந்து ஒரு வெளி, இந்த 6 சக்கரங்களை கடந்து இருக்கக்கூடிய ஒரு அனுபவ நிலை, ஒரு வெளி சித்த ஆகாசம். அதுல உணரப்படுறதும் அதே பொருள் தான். அப்புறம் வந்து தான் இருந்தான் உணர்ந்து எட்டேன். அதுக்கப்புறம் அப்படி எல்லாமா சித்த ஆகாசமா இருக்கு. அந்த உணர்வை அடைஞ்சதுக்கு அப்புறமா வந்து அந்த ஒரே பொருள் தான் வந்து அஷ்டமூர்த்தியா விரிஞ்சு இருக்கு அப்படிங்கிற கான்சியஸா இந்த சோ கால்டு சிருஷ்டிய பாக்குறது. அது வந்து அந்த அந்த சிருஷ்டியோட பார்வை வந்து இட் இஸ் நாட் கிராஸ்.
தனக்கு அந்நியமா பல பொருட்கள் இருக்கு, பல ஆள்கள் இருக்கா, பல ஜீவன்கள் இருக்குங்கிற மாதிரியான திருஷ்டி இல்ல. இப்ப ஈசனுக்கு வந்து அங்கங்க வந்து தேவாரத்துல எல்லாம் அஷ்டமூர்த்திங்கிற எக்ஸ்பிரஷன் வரும். அட்டமூர்த்தி. அந்த அட்டமூர்த்திங்கிறது வந்து பஞ்சபூதங்கள். அப்புறம் வந்து சூரியன், சந்திரன், அப்புறம் இந்த இண்டிவிஜுவல் சென்ஸ். அதான் கீதையின்னு சொல்லியிருப்பார். அகங்கார இத்தியமே பின்னா பிரகிருதி அஷ்டதா. அதான் அவரோட வியூ தான் அது எக்ஸாக்டா. அந்த அந்த உணர்ந்ததுக்கு அப்புறம் சித் ஆகாசத்துல அந்த இருப்புங்கிற வெளியில வந்து அந்த ஸ்பேஸ்ல வந்து தன்னுடைய பியூர் ஃபார்மை உணர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அப்பதான் தெரியும் இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஃபுல்லா வந்து அதே பொருள் தான். அதுதான் இந்த 8 அம்சங்கள்ல வந்து பலதா காணப்படுறதுன்னு. ஏன்னா வந்து அந்த சித்த ஆகாசத்துல அந்நியமற்ற நிலையிலேயே இருக்கு அப்படின்னு சொன்னா அது வந்து மௌனியாய் கல்போல் மலராது இருந்தால் மௌனம் இதாமோ அருணாச்சலான்னு செயல்பாடே இல்லாம இருக்கிற ஜடத்தன்மையா இருக்கிறது தான் அப்படியும் கிடையாது. எல்லா செயல்பாடுகளையும் தனக்குள்ள அடக்கினது. இருப்புங்கிற அந்த சலனம் இல்லாத தன்மையும் விட்டு போகாதைக்கு இருக்கக்கூடிய நிலை. அதான் உபயோரப்பி திருஷ்டோந்தா, ரெண்டோட தன்மையும் வந்து உணர்ந்த பூர்ண நிலை. ஸோ அப்ப அந்த யோக சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே சொல்லிவிட்டார் முதல் பாடல்லையே. அது அந்த பொருள். அந்த பொருளுக்கு தான் வந்து அது இங்க நமஸ்காரம் சொல்றவன் எல்லாம் இல்லை. இது கடவுள் வாழ்த்து தான், முதல் பாடல் தான். இருந்தாலும் சொல்றவன் இல்லை. ஏன்னா அந்த அந்த ஒரு பொருள் தான் வந்து இந்த அஷ்ட அம்சங்களா விரிஞ்சு இருக்கு. ஒன்றவன்னு தொடங்கி இருந்தான் எட்டே, என்ன எட்டு, உணர்ந்தான் எட்டே. ஸோ இருக்கிறது ஒரு பொருள் தான், தன்னுடைய 8 அம்சங்களை வந்து உணர்ந்து இருக்கு. அப்படி இந்த பாடலோட ஆரம்பத்துல முடிவுலயே வந்து மத்தியத்திலேயே வந்து அந்த ப்ராசஸ் ஃபுல்லா வந்து சொல்லிட்டார். இதுதான் அவர் பாடின முதல் பாடல். ஆக்சுவலா அதுல ஒரு பாட்டும் ரொம்ப ஹெவி. அது தபஸோட எஃபெக்ட் ஒவ்வொரு பாடல்லையும் இருக்கும். இருந்தான் உணர்ந்து இருந்தான் எட்டே. ஓகே, அடுத்த பாடல். போற்றிசைத்து இன்னுயிர் மண்ணு புனிதனை நாற்றிசைக்கும் நல்ல மாதுக்கு நாதனை மேற்றிசைக்குள் தென்திசைக்கு ஒரு வேந்தனாம் கூற்று உதைத்தானை யான் கூறுகின்றேனே. இப்பதான் வந்து அது இல்லைன்னா அது கலையவே இல்லை. கூறுகின்றேனே அப்படின்னு அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் வந்தாலும் வந்து அது இன்னும் அந்த அஜ்ஞானத்துல இருக்கிற நான்கிற அந்த பாவமே வரல. அது கிடைக்கவே மாட்டேங்கிறது இந்த பாடல்ல. போற்றி செய்தி இன்னுயிர் மண்ணு புனிதனை. இப்ப லாஸ்ட் பாடல்ல வந்து கடைசியில சொன்னார் இல்லையா, அதான் அஷ்டமூர்த்தியா இருக்கு. இயமானன், அதாவது பஞ்சபூதங்கள் சூரியன் சந்திரன் போக அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஜீவபாவம், நான் இருக்கேன், நான் இந்த ஆளா இருக்கேன் அப்படிங்கிற அந்த உயிர் அம்சம், ஒவ்வொரு ஜீவன்லயும் இருக்கக்கூடிய அந்த உயிர் அம்சம், நான் இருக்கேங்கிற அந்த உணர்வு. அப்படி இன்னுயிர் மண்ணு புனிதனை, எல்லா உயிர்கள்லயும் எல்லா ஜீவன்கள்லயும் வந்து பொருந்தி இருக்கிற அந்த புனிதன். போற்றிசைத்து இன்னுயிர் மண்ணு புனிதனை, எல்லா ஜீவன்கள்லயும் அந்த ஜீவ அம்சமா இருக்கிறவனை, நாற்றிசைக்கும் நல்ல மாதுக்கு நாதனை, 4 திசைக்கும். இந்த சிருஷ்டின்னு சொல்லக்கூடியதை வந்து ஆக்சுவலா டிரெக்ஷன்ஸுங்கிறதுக்கு வந்து லிமிட்டேஷன்ஸே கிடையாது, வரையறையே கிடையாது. இது ஈஸ்ட் இது வெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்ம எங்க நிக்கிறோமா? இட் இஸ் டோட்டலி ரிலேட்டிவ். இந்த ஸ்பேஸுங்கிறத வந்து ஏதோ ஒரு விதத்துல ஒரு சட்டிலா பிரிக்கிறது, பாகுபாடு பண்றதுங்கிறது தான் டிரெக்ஷன்ஸுங்கிறது. ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் அப்படின்னு நம்ம வந்து 4 மேஜர் டிரெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம். அந்த 4 திசைக்கும் நான் அதாவது அது என்ன எக்ஸ்பிரஷன்னா, டு கவர் ஆல் தி எக்ஸிஸ்டன்ஸ், அவ்வளவுதான். சிருஷ்டியில பல பொருட்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணும்படியா இருக்கக்கூடியதுதான் நம்மள வந்து டிரெக்ஷன்ஸ் அப்படின்னு வச்சிருக்கோம். ஏன்னா ஸ்பேஸ்ல வந்து தெர் இஸ் நோ டீவியேஷன். இது வந்து சட்டில். நம்ம ஒரு ரூம்ல வந்து இது சென்டர் ஆஃப் தி ரூம், இது கார்னர் ஆஃப் தி ரூம், அது
அங்கேயும் ஒண்ணு டிமார்கேஷன் இல்ல, இருந்தாலும் செவுரு இருக்கிறதுனால கார்னர் இப்படி அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஆகாசத்துல அதுவும் கிடையாது. ஆனா அதுல ஒரு ஏதோ ஒரு பிரிவு, ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத்னு. இட் இஸ் ஒன்லி யூஸ்டு டு கவர் ஆல் தி திங்ஸ் தட் எக்ஸிஸ்ட். டிரெக்ஷன்ஸ்ங்கிறதே அவ்வளவுதான், வேற ஒன்றும் அது இட் இஸ் நாட் கிராஸ். அப்படியே இந்த சிருஷ்டி ஃபுல்லா அப்படிங்கறத தான் அப்படி சொல்லியிருக்கு. 4 திசைக்கும் 4 திக்குல இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுக்கும். அப்புறம் இமவான் மகள் மாது, நல்ல மாது, பெண்ணின் நல்லாள். அதாவது அந்த இயக்கத்தை எல்லாத்தையும் வந்து ஒரு பெண்ணுடைய வடிவமா வந்து உருவகப்படுத்தி, அது இமவானோட மகளா. இமவான்கிறதே வந்து வசந்த ஒரு ஞான மலை. அந்த மலையிலிருந்து பிறந்தவள், மலை நின்றும் பிறந்தவளா ஞான கொழுந்தா உமையமைய வந்து ஒரு பெண் வடிவமா வச்சிருக்கிறது ஈசனுடைய அருள் வடிவம். அவள் அந்த இருப்புக்கும் அந்த பெண்ணுக்கும் வந்து என்ன ரிலேஷன்ஷிப்னா நாதன் நாயகிங்கிற ரிலேஷன்ஷிப். அப்படி அதுகிட்ட கனெக்டடா இருக்கக்கூடியவர். 4 திக்கு, அதாவது சிருஷ்டில இருக்கிற சகல பொருட்களுக்கும் அதிபதியா இருக்கிறவர். அந்த அருள் வடிவமா இருக்கிற பெண் ரூபத்தால உருவகப்படுத்தப்பட்ட அந்த அருள் சக்திக்கு வந்து நாதனா இருக்கிறவர். மேல் திசைக்குள் தென் திசைக்கு ஒரு வேந்தனாம். அது அதாவது இந்த 4 திக்குலயுமே வந்து முக்கியமா இருக்கிறது வந்து நார்த் அண்ட் சவுத். அது இந்த குளோபை வந்து ஒரு லாஞ்சிடியூடு போட்டு பிரிச்சானாக்கா நார்த்து தான் வந்து போல்ஸ் வரும், நார்த் அண்ட் சவுத்து தான் வந்து போல்ஸ் வரும், ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்டுக்கு வந்து போல்ஸ் வராது. அந்த முக்கியமா இருக்கிற அந்த 2 திக்குகள், 4 திக்குல முக்கியமா இருக்கிற 2 திக்குல தென் திசை, சதர்ன் டிரெக்ஷனுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய தென் திசைக்கு ஒரு வேந்தனாம் கூற்று. அதாவது நம்ம அஷ்டதிக் பாலகர்கள்னு ஒரு டிரெக்ஷன்ஸுக்கும் வந்து ஈஸ்வனுடைய அம்சம்தான். ஒரு தேவதையா வந்து அந்தந்த திக்குக்கு வந்து அதிபதியா சொல்றது. நம்ம அண்ணாமலையில வந்து அந்தந்த திக்கு தேவதைகள்லாம் வந்து அவாவாளோட திக்குல அவாவா பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணின லிங்கங்கள் இருக்கும் இல்லையோ, அஷ்டலிங்கங்கள். அது வந்து ஈஸ்வனுடைய அம்சம்தான். அந்த 8 தேவதைகள் அந்த ஒரு திக்குக்கும் வந்து அவ அதிபதியா இருக்கிற மாதிரி. மேஜர் டிரெக்ஷன்ஸ் 4, அப்புறம் வந்து அந்த மிக்ஸ்டு டிரெக்ஷன்ஸ் 4. அதுல வந்து சதர்ன் டிரெக்ஷனுக்கு அதிபதியா இருக்கிறது வந்து கூற்றுவன், யமன். மேற்திசைக்குள் தென் திசைக்கு ஒரு வேந்தனாம் கூற்று உதைத்தானை. அது வந்து தன்னோட அடியா மார்க்கண்டேயனுக்கு வந்து மார்க்கண்டேயனோட உயிரை எடுக்கிறதுக்காக வந்த அந்த கூற்றுவன். அது காலம்ங்கிற சக்தியே வந்து எல்லாத்தையும் சிருஷ்டியில சகல பொருட்களையும் வந்து உண்டாக்கி அத சேஞ்சுங்கிற அந்த ப்ராசஸ் வந்து உண்டாகி அப்புறம் அழியறதுங்கிறதுக்கு ஆதாரமா இருக்கிற சக்தி காலம். அதை ஜெயிச்சு ஒரு பொருளும் இருக்க முடியாது சிருஷ்டியில. அப்படி இருக்கிற அந்த காலத்தை வந்து அருள்னால, தன்னோட கிருப்பைனால வந்து ஜெயிச்சவர் தன்னோட அடியாருக்காக. கூற்று உதைத்தானை, மிருத்யுஞ்செயர், காலத்துக்கு அப்பாற்பட்டவர். அதுல 2 அம்சம் இருக்கு. அவர் வந்து காலத்துக்கு உட்படாதவர், தன்னை ஆசிரியிக்கிற அடியார்களுக்கு வந்து அவரோட அருள்னால வந்து அவளும் காலத்தை கடந்தவாளா ஆகிறதுக்கு அனுகிரகம் பண்றவர். அப்படி தென் திக்குக்கு வேந்தனாம் கூற்று, யமனை வந்து காலால உதைச்சவர். கூற்று உதைத்தானை யான் கூறுகின்றேனே. அப்படிப்பட்ட அந்த பரம்பொருளை வந்து அது வரவே மாட்டேங்கிறது. நான் அப்படிங்கிறது வந்து அது போன பாடல்ல இருந்து அது வரவே மாட்டேங்கிறது. சரி, இருந்தாலும் பரவாயில்ல. அவ வந்து யாரு இது ஓதுறாளோ அவ வந்து ஸ்துதி பண்றா. அப்படி இருக்கக்கூடிய பொருள் இது எல்லாமே வந்து சட்டில் லெவல்ல பார்த்துட்டே இருந்தாக்கா வந்து இந்த பரம்பொருளோட இஃபெக்ட் தான் ஒவ்வொரு பாடலையும் நம்மளுக்கு கிடைச்சுட்டே இருக்கும். அந்த பொருள் தான் வந்து இந்த பாடல்கள்லாம் வந்து இது எக்ஸ்பிளனேஷன் பண்றதை விட அதை அனுபவிக்கிறது தான் வந்து நிறைய இருக்கு. அது ஓதும் போதே அதோட இஃபெக்ட் அப்படி இருக்கு. அது என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு. ஒவ்வொரு ஜீவ அம்சத்திலையும் வந்து பொருந்தி இருக்கிற பொருள்.
அருள் சக்திக்கு வந்து நாதனா இருக்கிற பொருள், எல்லா திக்குகள்லயும் இருக்கிற சகலத்தையும் தனக்குள்ள அடக்கின பொருள், காலத்தை கடந்த பொருள், தன்னை ஆசிரியிக்கிறவாளுக்கு அருள்னால அவளும் எட்டர்னலா ஆகிறதுக்கு அனுகிரகம் பண்ற பொருள். அப்படிப்பட்ட பொருளை வந்து நான் ஆசிரியிச்சு நமஸ்காரம் பண்றேன், வழிபாடு பண்றேன், என்ன போற்றுகின்றேன், கூறுகின்றேனே. அதை பத்தி நம்ம இப்போ சொல்ல போறோம். அந்த பொருளை தான் பத்தி நம்ம ஸ்துதி பண்ண போறோம். மூன்றாவது பாடல். ஒக்க நின்றானை உலப்பிலி தேவர்கள் நக்கன் என்று ஏத்திடும் நாதனை, நாள்தொறும் பக்க நின்றார் அறியாத பரமனை, புக்கு நின்று உன்னி யான் போற்றி செய்வேனே. ஒக்க நின்றானை, அது வந்து என்னது, இட் கேன் நெவர் கெட் செப்பரேட்டட் ஃப்ரம் எனிதிங். அப்படி ஒரு எப்படி ஸ்கிரீன் வந்து படங்களுக்கு வேறுபட்டு படங்கள்ல இருந்து பிரிஞ்சு இருக்கவே முடியாதோ, அப்படி எல்லாத்துக்கும் ஆதாரமா அதோட இருப்பா இருக்கக்கூடிய பொருள் அங்கேயே போயிடுது, அங்கேயே ஆஃப் ஆயிடுது எல்லாமே. மன்னாமலையானே. ஒக்க நின்றானை உலப்பிலி தேவர்கள் நக்கன் என்று ஏத்திடும் நாதனை. உலப்பிலி தேவர்கள், உலறதுங்கிறது ஆக்சுவலி லிட்டரலா காஞ்சி போறதுன்னு அர்த்தம். இங்க தேவதைகளுக்கு அத சொல்றதுனால அது அட்ஜெக்டிவா அவ வந்து அமிர்தம் சாப்பிட்டா இல்லையா, முதுமை, அவ எப்படியும் எல்லாரும் அவ அழியாம எல்லாரும் எட்டர்னலா இருக்கிறது இல்லை, காலத்தை கடந்த பொருள் இல்ல, கொஞ்சம் லாங் டியூரேஷன் மேபி. அந்த அமிர்தத்தை சாப்பிட்டதுனால அப்படி தன்மை கொண்ட தேவதைகள் உலப்பிலி தேவர்கள் நக்கன் என்று ஏத்திடும் நாதன். தேவதைகள் வந்து ஈசனை எப்படி ஸ்துதி பண்றாலாம், நக்கன். நக்கன் தான் லிட்டரலா நக்னம்னு அர்த்தம். நக்னம்ங்கிறதுக்கே ஆக்சுவலி என்ன அர்த்தம்னா, ஈசன் வந்து திக் அம்பரன் எல்லாம் சொல்றோம் இல்லையா, நக்கன்கிறது தான் திக் அம்பரன் தான். என்னன்னா, ஒன் ஹூ இஸ் லிமிட்லெஸ், ஃபார் ஹூம் த டிரெக்ஷன்ஸ் ஆர் த லிமிட். டிரெக்ஷன்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அதுவே வந்து இட் இஸ் நாட் அ சாலிட் திங். திக்கு அம்பரம், டைரக்ஷன்ஸை வந்து வஸ்திரமா அணிஞ்சுட்டு இருக்கு. அம்பரம்ங்கிறதுக்கு வந்து ட்ரெஸ்ஸுங்கிற ஒரு அர்த்தமும் இருக்கு, ஆகாசம் திக்கு வெளி அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கு. எதை எடுத்துட்டாலும் ஓகே தான் அந்த கான்டெக்ஸ்டுக்கு. எந்த டிரெக்ஷன், ஹி இஸ் பவுண்ட்லெஸ், ஹி கேனாட் பி லிமிட்டட் பை எனிதிங். அப்படி இருக்கக்கூடியனா அந்த பொருளை வந்து தேவதைகள்லாம் வந்து ஸ்துதி பண்றா. உலப்பிலி தேவர்கள் நக்கன் என நல்ல நக்கன் என்று ஏத்திடும் நாதனை. தன் தேவதைகளுக்கும் அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் இருக்கிறதுனால வந்து அவளை கடந்து இருக்கிற அந்த பொருளை வந்து தனக்கு நாதனா, தனக்கு தன்னை வழிகாட்டக்கூடிய, தன்னை ஆளுகைக்கூடிய பொருளா பார்த்து அவ வந்து ஸ்துதி பண்ணி வழிபாடு பண்றா. நாள்தோறும் பக்க நின்றார் அறியாத பரமன். அந்த தேவதைகள்லாம் வந்து ஸ்துதி பண்ணிட்டு நித்தம் அவர் பக்கத்திலேயே நின்னா கூட, அதாவது என்ன பிசிக்கல் அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்து பிசிக்கலா அதுகிட்டயே இருந்தா கூட அது வந்து உணரப்படுறது இல்லை. நம்ம மாணிக்க வாச்சக பெருமான் சொல்லுவார் இல்லையோ, பாடல் ஆரம்பம் வருது இல்ல இல்ல வாழ்த்துவார் இல்ல தேவதைகள்லாம் ஸ்துதி பண்றா. பாடுவன நாள் வேதம் அவ கூருடையாள் உமையாள் ஒரு பாகம் அப்படியெல்லாம் வரும் அந்த பாடல் ஆரம்பம் வருது இல்ல. அதாவது தேவதைகள்லாம் ஸ்துதி பண்றா, இது வேதங்கள்லாம் வந்து உன்னை ஸ்துதி பண்றது, உமையம்மை வந்து உன்னோட உருவத்திலேயே ஒரு பாகத்தை எடுத்துன்னு இருக்கா. விரவுவார் மெய்யடியார்கள், திருப்பி உனக்கு அடிமைப்பட்டவர்கள்லாம் வந்து உன்னையே திருப்பி திருப்பி நாடின்னு இருக்கா. என்ன இருந்தாலும் வந்து உன்னை அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் இருக்கிற வரைக்கும் அடைய முடியாது. அது கிருபையினால வந்து தன்னை அதுல கரைக்க முடிஞ்சுது அப்படின்னு சொன்னா அதுவா இருந்துதான் வந்து அதை தெரிஞ்சுக்க முடியுமே தவிர்த்து வேற எப்படி அது உணர முடியாத பொருள். அதான் பக்க நின்றார்கள். ஸோ அது வந்து இப்போ பிசிக்கலாவோ எந்த தன்மையிலையோ மானசீகமாவோ எதுவா இருந்தாலுமே அதுக்கு அந்நியப்பட்டு, அது அப்பதானே பக்கத்துல இல்லைன்னா அதோட கலந்து ஏக்கமா ஆயிடுச்சுன்னு அர்த்தம் மொழியோ. அதுக்கு அந்நியமா வந்து பக்கம் எவ்வளோ க்ளோஸா இருந்தாலும் சரி அறியாத பரம்பொருள், அறிய முடியாத பரம்பொருள். இந்த
ஸ்கிரீன்ல தான் எல்லா படங்களும் இருக்கு. ஆனா படங்களுக்கு வந்து நம்ம ஸ்கிரீனோட ஆதாரத்துல தான் இருக்கோம்னு ஸ்கிரீனை திரும்பி பார்க்க முடியுமோ? அது ஸ்கிரீன் வந்து தன்கிட்டயே அப்சார்ப் பண்ணிட்டா தான் உண்டு. ஸ்கிரீனா இருந்து தான் அது தெரிஞ்சுக்க முடியும். அப்படி அந்த இருப்புனால மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். எப்பேற்பட்ட தேவதைகளா இருந்தாலும் சரி, அந்த பொருளுக்கு ரொம்ப சமீபத்துல இருக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, அது அவளால உணரப்படாத இருக்கக்கூடிய பரம்பொருளா இருக்கிறவனை புக்கு நின்று உன்னி யான் போற்றி செய்வேனே. இப்ப நான் எப்படி அந்த பொருளை வந்து நமஸ்காரம் பண்றது, எப்படி நான் அதை ஸ்துதி பண்றது அப்படின்னு சொன்னா, அந்த பொருள் எனக்குள்ள நுழைஞ்சு இருக்கிறதுனால அதான் இதான் உணர்றதுங்கிறது. இப்ப நம்ம சொன்னோம்ல, இப்ப ஸ்கிரீன்ல இருக்கிற படம் வந்து ஸ்கிரீனுக்கு எல்லாரும் சொல்றா இந்த படத்துக்கு ஆதாரமா ஒரு ஸ்கிரீன் இருக்குன்னு. அதை என்னால திரும்பி பார்க்க முடியல. ஆனா நானா அதுதான் இருக்கு அப்படின்னு அப்படின்னு அது உணர்வுனால பாக்குறது. எல்லாத்துக்கும் ஆதாரமா அதுதான் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு அந்நியமா நான் இல்ல, நான் அப்படிங்கறதாவே அதுதான் இருக்கு அப்படின்னு அது புக்கு எனக்குள்ள புகுந்தி இருக்கிற அந்த பொருளை வந்து நின்று உன்னி யான் போற்றி. உண்ணுதல் அப்படி நினைக்கிறதுங்கிறது மனசளவுல, உண்ணுதல்ங்கிறது வந்து ஹிருதயத்தோட லெவல்ல. மனசு வந்து நினைக்கிறது, புத்தியை அனலைஸ் பண்றது, அதையும் கடந்து உள்குதல் அப்படின்னு உள்ளது 40 வரும் இல்லையா, அண்ணாமலையான் கிரந்தத்துலாம் ஒரு உள்குதல்ங்கிறது வந்து இட் இஸ் அட் அ டீப்பர் லெவல். அந்த உணர்வு லெவல்ல நானா இப்ப எனக்கு அந்நியமா அந்த பொருளுக்கு அந்நியமா நான்கிறது இருக்க முடியாது அப்படின்னுட்டு தன்னோட இருப்பியே வந்து அதோட தன்மையா பாக்குறது. அப்படி பாக்குறாராம் இவர். புக்கு நின்று உன்னி என்னது உன்னி யான் போற்றி செய்வேனே. அப்படி அந்த பொருளை வந்து அது எனக்குள்ளன்னு சொல்ல முடியாது, எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதாவது என்னோட நானாவே இருக்கக்கூடிய அந்த பொருளை வந்து நானா இருந்து அதை உணர்ந்து அதுக்கு நமஸ்காரம் பண்ணி அதை நான் ஸ்துதி பண்றேன் அப்படின்னு சொல்றான். அது திருமூல தேவர். ஸோ அப்படி அந்த 3வது பாடல். சரி, நம்மள வந்து தொடர்ந்து பார்ப்போம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. திருச்சிற்றம்பலம். அண்ணாமலை முதல் தந்திரம் ஆரம்பிச்சுட்டானே இது? ஆமா, இது ஆரம்பமே முதல் தந்திரம் தான். ஓ, எனக்கு வேற வேற மாதிரி எல்லாம் ஸ்லோகம் வருது இங்க புக்ல. ஓ, புக்கு என்ன புக்கு வச்சுருக்கேள்? சம்பந்தம், சம்பந்தமோட திருமூலரின் திருவரசு புத்தக நிலையம். அதுக்கு முதல்ல நிறைய சிறப்பெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் முதல் தந்திரம் விண்ணின்று எழுந்து வினைக்கீடாய் மெய்கொண்டு தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைக்குன்னு வருது. ஐயோ, எனக்கு அது என்னன்னே தெரியலையே, இப்படி ஒரு பாடல் தெரியல, எப்படி ஒர்க் அவுட் பண்றதுன்னு தெரியல. திருமந்திரம் முதல் தந்திரம் பாடல் என்ன இருக்கு? விண்ணின்று எழுந்து வினைக்கீடாய் மெய்கொண்டு தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து உன்னின்று உருக்கி ஓர் ஒப்பில்லா ஆனந்த கண்ணின்று காட்டி களிம்பருத்தானே. களிம்பருத்தானே இது வந்து திருமூலரோட பாடல் மாதிரி தெரியல ஆரம்பத்துல. இது வந்து இது அந்தாதி மாதிரி வருது. அடுத்தது களிம்பருத்தான் தான் எங்கள்னு வந்து திருமந்திரத்துல எல்லாமே அந்தாதியா தான் வரும். ஓ, அப்படியா? ஓ, ஒரு இது 4 இது இல்ல தமிழ் இல்ல. அது இது வந்து மனசு புத்தி எல்லாம் ரொம்ப டீப். அது எனக்கு ஆக்சுவலி ஏது அண்ணாமலை இப்படி பண்றதுன்னு தெரியல. ஆக்சுவலி இதெல்லாம் எடுத்து அனுபவிக்கிற விஷயமே இல்ல. இது சொல்லறதுக்கு எல்லாம் முடியவே முடியாது. விண்ட என்ன சொன்னேன்? விண் அமரா? விண்ணின்று இழிந்து வினைக்கீடாய் வினைக்கு ஈடாய் மெய்கொண்டு. பாக்குறேன். என்னவோ பண்றது அண்ணாமலை.
எனக்கு உங்களோட புக்ல ஒவ்வொன்றும் கரெக்டா இருக்கு. டென்ஸா இருக்கு அண்ணாமலை. ஆ? ஒவ்வொன்னு ஞானத்தோட ஐயோ அது அப்படி ஒரு வருது. பாட்டும் வந்து ஆமா, பயங்கர ஃபுல் கம்ப்ளீஷன் ஆஃப் இதுவா இருக்குது. விண்ணின்று இழிந்து வினைக்கு ஆ. ஈடாய்மை. ஓகே ஓகே. அது வந்து முதல் தந்திரம் உபதேசம் ஆரம்பிக்கிறது. அதுக்கு முன்னால இவர் வந்து நான் எங்க நாங்க யாரு தன்னோட சரித்திரம் அதெல்லாம் சொல்றதெல்லாம் இருக்கே. அதுவும் இருக்கு என்கிட்ட. அதுவும் ரொம்ப பியூட்டிஃபுல். அவனே அவர் வல்லவன் வன்னிக்கிரை இடை வாரணம், ரொம்ப பியூட்டிஃபுல். அதான் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது வந்து முதல் தந்திரம். கரெக்ட். உபதேசம் முதல் தந்திரத்துல உபதேசம் முதல் பாடல் அது. விண்ணின்று இழிந்து. ஓகே. இனிமேதான் அப்ப ஆரம்பிக்கும். ஓகே ஓகே. இது திருமந்திரம் பாயிரம். கரெக்ட். பாயிரம். அது இது பாயிரம். அவரே எழுதின பாயிரம். அதாவது திருமூலரே எழுதின பாயிரம். பாசுரம் தான் பாயிரம்ங்கிறது இல்ல? இல்ல அதாவது இன்ட்ரோடக்ஷன். ஓ ஓ ஓ ஓ. அது வந்து யாராவது எழுதுறது வந்து அடுத்தவா எழுதுற பாயிரம், தானே எழுதுறதுங்கிறது வந்து சிறப்பு பாயிரம். அதாவது அதோட தன்மையே வச்சு எழுதுறதுங்கிறது சிறப்பு பாயிரம். அண்ணாமலை. அண்ணாமலை. அண்ணாமலை.